Welcome friends, இது Russo Max. நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இதுல எக்ஸர்சைஸ் 1.1ல இருக்கக்கூடிய 6th சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நம்ம 6th சம் எவ்வளவு ஈஸியா போட போறோம்ன்றத வீடியோக்கு போய் பார்ப்போம். 6th சம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய சம் தான். இதை நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க, அப்பதான் புரியும். A B C மூணு வேல்யூ கொடுத்திருக்கான். இதுதான் நமக்கு given. இந்த மூணு வேல்யூலயே வந்து C மட்டும் தான் ஓப்பனா கொடுத்திருக்கான். ஏவும் பியும் கொஞ்சம் இடம் பண்ணி கொடுத்திருக்கான். இதுல ஏ என்ன சொல்றான்னா ரெண்டுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸ் சொல்றான். B நாலுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்றான். ஓகேவா? இதுதான் A B அதுல இடம் பண்ணி சொல்லிருக்கக்கூடிய விஷயம். C என்றது ஓப்பனா கொடுத்திருக்கான் 3 5 நான் ஃபர்ஸ்ட் given எப்படி எழுதுறது பாக்கலாம். A வந்து ஹோல் நம்பர்னு கொடுத்திருக்காங்க, B வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்னா என்ன? ஹோல் நம்பர்ன்றது முழு எண்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 போகும். இப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஏன்றது ரெண்டுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டுத்துக்கும் கம்மியா இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்னா 0 1. இது ரெண்டு தான் A ஓட வேல்யூஸ். ஈஸியா கொடுத்தீங்களா? இப்ப B ஓட வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. நேச்சுரல் நம்பர்ல இயல் என்று சொல்லுவாங்க தமிழ்ல. இது என்ன சொல்லிருக்காங்க? ஒண்ணுக்கும் அதிகமாகவும் நாலுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்னது B ஓட வேல்யூ சொல்லிருக்காங்க. அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ்ல 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது நம்ம 1 எடுக்கக்கூடாது, 1க்கு அதிகமா இருக்க சொல்லிருக்கோம். அப்ப 2 3 4 எடுத்துக்கலாம். ஏன்னா 4க்கு ஈக்குவலா சொல்லிருக்காங்க. லெஸ்ஸர் தென் ஈக்குவல் போது நம்ம 4ஐயும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா 1 to 4னா 1க்கும் 4க்கும் நடுவில் நம்பர்ஸ் 2 3 மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு 2 3 மட்டும் எழுதிடுவாங்க. அது கிடையவே கிடையாது. லெஸ்ஸர் தென் ஈக்குவல் எல்லாத்துக்குமே கரெக்டா அந்த இதை பாருங்க, கொஸ்டின் நல்லா டீட்டெயிலா பாருங்க. ஓகேவா? 4க்கும் கம்மியா இருக்கக்கூடிய நம்பர் 4 சேர்த்து தான் லெஸ்ஸர் தென் ஈக்குவல். அப்ப 2 3 4 இது B. C வந்து 3 5. இது வந்து ஓப்பனா நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டான். இப்ப இதுல இருந்து எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான்றத ஃபர்ஸ்ட் ரோம்லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சம்மா கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா A கிராஸ் B யூனியன் C ஈக்குவலன்ட் A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இதைத்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். யூனியன் என்ன தமிழ்ல சொன்னா சேர்ப்புன்னு சொல்லுவாங்க. யூனியன் இதுக்கு முன்னாடி சம்ஸ் எல்லாம் இன்டர்செக்ஷன் தான் பார்த்தோம். நீங்க அந்த இன்டர்செக்ஷன்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், முன்னாடி உள்ள வீடியோக்குள்ள போய் பாருங்க. இப்ப யூனியன்னா என்னன்றத இந்த சம்ஸ்ல பார்த்துடலாம். தமிழ்ல சொன்னா சேர்ப்புன்னு சொல்லுவாங்க. டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சம்மை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத கால்குலேட் பண்ணுவோம். இது ரெண்டுமே ஈக்குவல் ஆச்சுன்னா சம் ஓகே ட்ரூ சரி பார்க்கப்பட்டது அப்படி எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு எப்ப எழுதினாலும் எல்லா சம்மும் சரி, நீங்க எந்த சம் எடுத்துட்டாலும் சரி பெருசா நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதுல பிராக்கெட்ல எது கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப பாருங்க A ஓபன் பிராக்கெட்ல இருக்கு, இது பிராக்கெட்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல B யூனியன் C தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? B யூனியன் C யூனியன் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்ப B இருக்கா, B யூனியன் C ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கக்கூடிய நம்பர் என்ன 3. அது இல்லாம வேற என்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும். இப்ப 2 இருக்கு, 2 எழுதிடணும். 3 ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு, அதனால 1 டைம் மட்டும் எழுதினா போதும். அப்புறம் 4 தென் இந்த 5. இந்த 4 நம்பர்ஸ் தான் இதுல இருக்கக்கூடிய யூனியன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காமனா இருக்கக்கூடிய நம்பரை 1 டைம் எழுதினா போதும். மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதிடணும். இப்ப அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா A கிராஸ் B யூனியன் C கண்டுபிடிக்கணும். கிராஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கலாம். ஏற்கனவே எல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இந்த இதுதான் பார்த்துட்டு வரோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். A கிராஸ் B யூனியன் C அப்படின்னா A ஓட வேல்யூவும் B யூனியன் C ஓட வேல்யூவும் வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த 2 நம்பர்ஸ் இருக்கா, இதுல 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 2 4s are 8. அப்ப நம்ம 8 பிராக்கெட் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு ஓபன் பண்ணிக்கலாம். 1 2 3 4
5 6 7 and 8 முதல்ல 8 bracket எல்லாமே போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்படி எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூல ஃபர்ஸ்ட் நம்பரை 4 டைம்ஸ் எழுதணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 0 1 ரெண்டு நம்பர் இருக்கா, ஃபர்ஸ்ட் 0 4 டைம்ஸ் எழுதணும். 1 2 3 4 0 4 டைம்ஸ் எழுதாச்சு. அதுக்கப்புறம் 1 4 டைம்ஸ் எழுதணும். 1 1 1 1. இப்போ ஒரு சைடு எல்லா பிராக்கெட்லயும் ஃபில் பண்ணியாச்சா லெஃப்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். எப்படின்னா B union C தான் கொடுத்துருக்காங்க. B union C ஓட வேல்யூ என்னது 2 3 4 5. இது அப்படியே கண்டினியூ எழுத வேண்டியதான் 2 டைம்ஸ். 2 3 4 5 2 3 and 4 last one 5. அவ்வளவுதான். A cross B லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து முடிச்சாச்சு. இத ஈக்குவேஷன் 1 ல எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் A cross B இருக்கு, A cross C இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம A cross B கண்டுபிடிப்போம், தென் அதுக்கப்புறம் A cross C கண்டுபிடிப்போம். ஓகேவா? A cross B. A ஓட வேல்யூ 2 இருக்கு, B ஓட வேல்யூ 3 இருக்கு. அப்ப 2 3 are 6. அப்ப 6 பிராக்கெட் போடணும் நம்ம. 1 2 3 4 5 6. ஆறு பிராக்கெட் போட்டீங்களா? ஆறு பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் எப்படி ஃபில் பண்ணணும்னா A ல 2 நம்பர் தான் இருக்கு, B ல 3 நம்பர் இருக்கு. அப்ப A ல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை 3 டைம்ஸ் எழுதணும். 0 3 டைம்ஸ் நம்ம எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் 1 இருக்கு, அந்த 1ஐயும் 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. லெஃப்ட் சைடுல பிராக்கெட் ஆர் பிராக்கெட்டும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு தான் ஃபில் பண்ணணும். ரைட் சைடு ஃபில் பண்றதுக்கு B ஓட வேல்யூ 3 நம்பர் இருக்குல்ல, அது அப்படியே கண்டினியூவா எழுதுங்க 2 டைம்ஸ். 2 3 4 திரும்பவும் அப்படியே கண்டினியூ எழுத வேண்டியதான். 2 3 4 முடிஞ்சிருச்சா? A cross B கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் A cross C வந்து கண்டுபிடிக்கணும். தென் A ல 2 வேல்யூ, C ல 2 வேல்யூ. அப்ப எத்தனை பிராக்கெட்ஸ் வரும்? A ல 2 வேல்யூ இருக்கு, B ல 2 வேல்யூ இருக்கு. 2 2 4 பிராக்கெட்ஸ். அவ்வளவுதான், சிம்பிள். 4 பிராக்கெட் வரும், 4 பிராக்கெட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எப்படி இந்த பிராக்கெட் ஃபில் பண்ணணும்? C ல வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப A ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்பரை 2 டைம்ஸ் எழுதணும். 0 வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் 1 வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. பிராக்கெட்ல லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. அப்புறம் ரைட் சைடு எப்படி ஃபில் பண்ணணும்னா செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? C தானே கொடுத்துருக்காங்க. அப்ப C யோட 2 வேல்யூ கண்டினியூவா போட வேண்டியதான். என்ன இருக்கு? 3 5 3 5. ஓகேவா? இப்போ A cross B கண்டுபிடிச்சாச்சு, A cross C கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் A cross B யூனியன் A cross C கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துக்குமே யூனியன் கண்டுபிடிக்கும். யூனியன் கண்டுபிடிக்கலாம் என்ன பண்ணுவோம்? காமனா உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் இருக்குதான்னு பார்ப்போம். என்னென்ன இருக்கு? 0 3 0 3 ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. வேற ஏதாச்சும் இருக்கா பாருங்க. 1,3 இருக்கு பாருங்க. 1,3 1,3 அதான் 0 3 இருக்கு, 1 3 இருக்கு. இது ரெண்டுமே காமனா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அதை தவிர மற்ற எல்லா நம்பர்ஸையும் 1 டைம்ஸ் எழுத வேண்டியதான். 0,2 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 0,3 0,4 1,2 1,3 1,4 0,3 எழுத வேண்டிட்டோம். 0,5 எழுதணும். 1,3 எழுதியாச்சு. 1,5 எழுத வேண்டியதான். லாஸ்ட் ஒன். ஓகேவா? இத ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இது நம்ம ஈக்குவேஷன் 1 பார்த்தோம்ல, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவலான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவல்னு போட்டு சரி பார்க்கப்பட்டது, தட் இஸ் டு தட்னு போட்டு முடிச்ச வேண்டியது. அவ்வளவுதான். இதுக்கான ஃபுல் நோட்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல இருக்கும். அதனால நீங்க எதுவும் உரு பண்ணாதீங்க, பாதியில அழைச்சிட்டாங்க அப்படிலாம் எதுவும் உரு பண்ணிக்காதீங்க. இதோட ஃபுல் நோட்ஸும் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு வீடியோ எண்ட்ல இருக்கும். நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட இந்த செம்ஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோமன் லெட்டர்ஸ் அடுத்து பார்ப்போம். இதுதான் செகண்ட் ரோமன் லெட்டருக்கான ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தேவையான வேல்யூ இதுதான். ஓகேவா? இதைத்தான் நம்ம இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்ன சொல்லியிருக்கான்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல A cross B இன்டர்செக்ஷன் C
ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இன்டர்செக்ஷன்னா என்னன்னு தெரியும், தமிழ்ல சொல்ல வெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதா கால்குலேட் பண்ணணும். எப்பவும் சரி ஓபன் பிராக்கெட் பிராக்கெட் இந்த மாதிரி ரெண்டு இதுல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்கிறதா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப B இன்டர்செக்ஷன் C தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? B இன்டர்செக்ஷன் C அப்படின்னா B-லயும் C-லயும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம எடுத்து எழுதணும். அப்ப B-லயும் C-லயும் காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் 2 இருக்கா, 2 இல்ல 3 இருக்கா, 3 இருக்கா, அப்ப 3 எழுதிடணும். இங்க 4 இருக்கு, இங்க 4 இல்ல, அதே மாதிரி இங்க 5 இருக்கு, இங்க 5 இல்ல. ஓகே, அப்ப 3 மட்டும்தான் இதோட B இன்டர்செக்ஷன் C யோட வேல்யூ. ஓகேவா? இப்போ இதுல இருந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். A ஓட வேல்யூ என்ன? 0 1. B இன்டர்செக்ஷன் வேல்யூ 3. அப்ப 2 1s ஏன்னா இங்க ரெண்டு வேல்யூ இருக்கு, இங்க ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப 2 1s 2. அப்ப எத்தனை பிராக்கெட்ஸ் வரும்? ரெண்டு பிராக்கெட்ஸ் வரும். ஓகேவா? இதுல இருந்து இந்த ரெண்டு பிராக்கெட் எப்படி ஃபில் பண்ணலாம்னா இங்க கிராஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் கொடுத்திருந்தாலே சரி. எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? இங்க ஒரே ஒரு நம்பர் இருக்கு, இதெல்லாம் B இன்டர்செக்ஷன் C ஒரே வேல்யூ தான் இருக்கு, இங்க ரெண்டு வேல்யூ இருக்கு. அப்ப A வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 டைம்ஸ் எழுதிடணும், செகண்ட் வேல்யூ 1 டைம்ஸ் எழுதுறேன், ஏன்னா ஒரே ஒரு நம்பர் இருக்காங்க. தென் B இன்டர்செக்ஷன் C செகண்ட் வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன அப்படி எழுதினா இது அப்படியே கண்டினியூ எழுதிருக்கான். 3 வேற இல்ல, அதனால அதே 3 அப்படி எழுதிடணும். இத ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 2ல ரைட் ஹேண்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுல A கிராஸ் B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். A B இதுல 2 இதுல 3. அப்ப இதுல ரெண்டு வேல்யூ இருக்கு, இந்த மூணு வேல்யூ இருக்கு. 2 3s 6. அப்ப 6 பிராக்கெட்ஸ் பண்ணும். 1 2 3 4 5 6. ஓகேவா? 6 பிராக்கெட்ஸ் போடாச்சு. இது வந்து நம்ம A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். A 2 டைம்ஸ் இருக்கு, B 3 டைம்ஸ் இருக்கு. அப்ப A ல உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ 3 டைம்ஸ் எழுதணும். 0 0 0. அப்புறம் 1 1 1. B ஓட வேல்யூ அப்படியே கண்டினியூ எழுதுறது. என்ன இருக்கு? 2 3 4 2 3 4. அவ்வளவுதான். எழுதாச்சு. A கிராஸ் B எழுதாச்சு. தென் A கிராஸ் C எழுதணும். A கிராஸ் C என்ன வருது? ஆமாமா, A C இதுல ரெண்டு வேல்யூ, இதுல ரெண்டு வேல்யூ. அப்ப 2 2s 4. அப்ப 4 பிராக்கெட்ஸ் போடுங்க. 4 பிராக்கெட் போடாச்சா? 4 பிராக்கெட் போடாச்சு. இதுல ரெண்டு வேல்யூ இருக்கு, இங்கே ரெண்டு வேல்யூ இருக்கு. அப்ப A ல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை 2 டைம்ஸ் எழுதிக்கணும். 0 0. அப்புறம் ரெண்டாவது நம்பர் 1 1. அது எழுதிக்க வேண்டியதான். C ல உள்ள வேல்யூ கண்டினியூ எழுதிக்க வேண்டியது. என்ன இருக்கு? 3 5 3 5 3 5. இப்ப இது ரெண்டுத்துக்குமே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க வேண்டியதான். இந்த A கிராஸ் B லயும் A கிராஸ் C லயும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் தான் இதோட இன்டர்செக்ஷன். பாப்போமா? என்னென்ன இருக்கு? 0 2 இருக்கா? இல்ல 0 3 இருக்கு பாருங்க. வேற 0 5 இல்ல, வேற இங்க 0 5 இல்ல. 1 3 இருக்கா? 1 3 இருக்கு. ஓகே. வேற வச்சிருக்க 1 5 வேற இல்ல. இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம காமனா எடுத்து இங்கிலீஷ் எழுதலாம். A இன்டர்செக்ஷன் B A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C என்ன வேல்யூ? 0 0 3 0 3 ரெண்டுமே காமனா இருக்கு. அதுக்கப்புறம் 1 3 வந்து ரெண்டுமே காமனா இருக்கு. இதுதான் ஒரு இன்டர்செக்ஷன். இதுதான் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலா இருக்கா? 0 3 0 3 1 3 1 3. அப்ப என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1 ஈக்குவலன்ட் ஈக்குவேஷன் 2 எழுதி இந்த கொஸ்டின் அப்படியே எழுதி என்ன பண்ணணும்? ட்ரூ தட் அப்படி எழுதணும். இல்லைன்னா சரிபார்க்கப்பட்டது, தமிழ்ல சரிபார்க்கப்பட்டது அப்படியே எழுதிட்டாலே போதும். இதுக்கான ஆன்சர் ஓவர், முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இந்த சம்ஸ் மட்டும் இல்ல, இதே மாதிரி வேற ஏதாச்சும் சம்ஸ் எனக்கு டவுட்டா இருக்கலாம், இல்ல எக்ஸசைஸ் இல்லாம எக்ஸாம்பிள் சம்ஸும் எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு நீங்க அதையே கொஞ்சம் நீங்க வீடியோ எடுக்கலாம்னு சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா எடுப்பேன். இந்த சம்முக்கான நோட்ஸும் சரி உங்களுக்கு வீடியோ எந்த கண்டிப்பா இருக்கும். கம்ப்ளீட் நோட்ஸ் இருக்கு,
இதை நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை புரிஞ்சுக்கிட்டா ஜஸ்ட் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம இப்ப அடுத்த செம்ஸ் போதும், டைம் இல்லை, தேர்ட் செம் போவோம். மூணாவது ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவலன்ட் ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. இதைத்தான் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய க்ளோஸ் பிராக்கெட்ல இருக்கிறதா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போனோம், ஓப்பன் பிராக்கெட்ல இருக்கிறதா போடக்கூடாது. ஏன்னா மேக்ஸோட ரூல்ஸ் தான். இந்த மாதிரி க்ளோஸ் டு ஓப்பன் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும், பிராக்கெட்ல உள்ள இருக்கிறது தான் முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ யூனியன் பி, இது ஏ இது பி, இது ரெண்டு பேருமே காமனா ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. அப்ப எல்லாத்துக்குமே அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். என்னென்ன இருக்கு, 0 1 2 3 4 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், ஏ யூனியன் பி கிராஸ் சி. யூனியன் பி எத்தனை நம்பர், 1 2 3 4 5, ஏற்கனவே 5 இருக்கு, இங்க ஒரு 2. அப்ப 5 2s are 10 brackets வரும். போடுறோம் 1 2 3 4 5 6 7 8 9 and இதுல வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 5 நம்பர்ஸ் இருக்கு, இதுல 2 நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இது செகண்டா வருதுல, இது 2 டைம்ஸ் இருக்கனால ஏ யூனியன் பில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பரை 2 டைம்ஸ் எழுதிக்கணும். என்ன இருக்கு, 0 தான் ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க, அப்புறம் 1 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் 2 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க, அடுத்தது 3 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க, லாஸ்ட் ஒன் 4 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிச்சாச்சா? ஒன் சைடு வந்து பிராக்கெட் ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. தென் அகைன் வந்து கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. அப்ப சி வந்து என்ன பண்ணணும், கண்டினியூ எழுத வேண்டியதான். என்ன 3 5 3 5 3 5 எல்லாத்துலயும் அப்படியே கண்டினியூ எழுத வேண்டியதான். முடிச்சாச்சா? லெஃப்ட் சைடுல இருக்கவங்க எல்லாமே கண்டுபிடிச்சு ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெண்டு பிராக்கெட்ல இருந்தா ஏதாச்சும் ஒண்ணு நம்பர் சூஸ் பண்ணிக்கிறதா, ஏ கிராஸ் சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கிளாஸ் பண்ணணும். அப்ப இதுல 2 வேலை இருக்கு, இதுல 2 வேலை இருக்கு. அப்ப 2 2 4 பிராக்கெட்ஸ் போட வேண்டியதான். 4 பிராக்கெட்ஸ் போட்டாச்சா? அதுக்கு என்ன பண்ணணும், இதுலயே 2 இருக்கு, அதுலயே 2 இருக்கு. அப்ப ஏல ஃபர்ஸ்ட் வேலையை 2 டைம்ஸ் போடுவேன், அதுக்கப்புறம் செகண்ட் வேலையை 2 டைம்ஸ் போடுங்க. போட்டாச்சா? அப்ப சி ல உள்ளது கண்டினியூ எழுத வேண்டியதான். 3 5 3 5 முடிச்சாச்சா? பி கிராஸ் சி கண்டுபிடிக்க வேண்டியதான். பி ல எத்தனை வேல்யூ இருக்கு, 3, சி ல 2. அப்ப 3 2s are எத்தனை, 6. அப்ப 6 பிராக்கெட் போட வேண்டியதான். 1 2 3 4 5 6 6 பிராக்கெட் போட்டாச்சா? இதுக்கப்புறம் சி ல 2 வேல்யூஸ் இருக்கு, பி ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 2 டைம்ஸ் எழுத வேண்டியதான். அதுக்கப்புறம் 3 2 டைம்ஸ், தென் லாஸ்ட் 4 2 டைம்ஸ் எழுதலாம். ஒன் சைடு எல்லா பிராக்கெட் ஃபில் ஆயிடும். தென் சி ல இருக்கக்கூடிய வேல்யூ அப்படியே கண்டினியூ எழுத வேண்டியது. என்ன 3 5 3 5 3 5. ஓகேச்சா? இப்போ இது ரெண்டுத்துக்குமே யூனியன் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்போ ரெண்டுத்துக்குமே காமனா இருக்குன்னு பாருங்க. அப்ப எதுவுமே காமனா எதுவுமே இல்லை. அப்ப இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. என்னது, ஃபர்ஸ்ட் 0 3 0 5 1 3 1 5, அப்புறம் 2 3 2 5 3 3 3 5 4 3 அப்புறம் 4 5. இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலன்ட் பாருங்க, திரும்ப ஒன்ஸ் எழுதி இருக்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 2 ஓட வேல்யூ ஈக்குவலா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பாருங்க 0 3 0 5 அப்படியே ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவல். அப்ப என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவல்னு போட்டு இந்த கொஸ்டின் அப்படியே எழுதி சரிபார்க்கப்பட்டது ட்ரூ தட் அப்படின்னு போட்டாலே போதும், இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான். இந்த 3 சம்ஸுமே சரி ரொம்ப ஈஸியான சம் தான். எக்ஸாம்ல கேட்டானா
இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களே சொல்லிட்டு ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஈஸியா எடுத்து எழுதுங்க, முடிச்சிடலாம். அதே என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதுவும் இல்லாம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கண்டினியூவா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஃபாலோ பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் வரணும், நான் வீடியோஸ் போட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கான நோட்ஸ் வந்து வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பாய்.